44வது வசனத்திலிருந்து 51வது வசனம் முடிய. அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தனுமாகிய இயேசுவே என்றான். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வரக்கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார் என்பதே. தொடர்ந்து வாசிங்க. 51 வரை வாசிங்க. நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயே விசுவாசிக்கிறாய். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரத்தில் இருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இந்த அற்புதமான தருணத்திலே சிந்தனைக்காக வாசித்து கேட்ட திருமறை பகுதியிலிருந்து ஒரு வசனத்தின் ஒரு பகுதியை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசிக்கின்றேன். யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 1வது அதிகாரம் 50வது வசனத்தின் கடைசி பகுதி. இதிலும் பெரிதானவைகளை காண்பாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். யாரை பார்த்து சொல்லுகிறது? யாரை பார்த்து சொல்லுகின்ற ஒரு காரியம் இது? இயேசு கிறிஸ்து நாத்தான்வேலை பார்த்து, நாத்தான்வேல் என்ற மனுஷனை பார்த்து சொன்ன ஒரு அற்புதமான கூற்று, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ இதிலும் அப்படி என்றால் அதில் ஏதோ ஒன்று இருக்கிறது, ஏதோ ஒன்றை நாத்தான்வேல் கண்டிருக்கிறார். ஆகையினாலே தான் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். அப்போ இதிலும் அப்படி என்ற காரியம் என்ன? ஒன்று, இயேசு கிறிஸ்துவும் நாத்தான்வேலும் ஒருவரை ஒருவர் சந்தித்ததில்லை, முன் பழக்கமில்லை, முன் தெரிந்து கொண்டதும் இல்லை. அப்பேற்பட்ட மனுஷர்கள் இங்கே இயேசு கிறிஸ்து நாத்தான்வேலை தன்னிடத்தில் வர கண்டு பார்த்து சொன்னார், இவன் கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். அடுத்து 2வது ஒன்றை சொன்னார், அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது நான் உன்னை கண்டேன். 2 பார்த்து 2 காரியத்தையும் கேட்ட மாத்திரத்தில் அவன் வியந்து நிற்கின்றான். அவ்வாறு வியந்து நின்ற மனிதனை பார்த்துதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். இதோ இந்த நாளிலே, இந்த உபவாச நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். பெற்ற நன்மைகள், சுதந்திரித்து கொண்ட ஆசீர்வாதங்கள், இவைகள் எல்லாவற்றை விட இனி பெறப்போகிற ஆசீர்வாதங்கள், சுதந்திரித்துக் கொள்ளப் போகின்ற நன்மைகள் எப்படிப்பட்டவையாக இருக்கும்? பெரிதானவைகளாக இருக்கும் அப்படி என்று சொல்லுகிறார். நாத்தான்வேல் என்ற பெயருடைய அர்த்தம் என்ன? அப்போ நாத்தான்வேலை பார்த்து ஆண்டவர் இவ்வாறு சொல்லுவதற்கான காரணங்கள் என்ன? அதை தான் நாம் சிந்திக்க போகிறோம். இப்போது கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலும் பெற்ற நன்மைகள், பெற்ற ஆசீர்வாதங்களை விட என்னுடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கிறது. அப்படி என்று சொன்னால், இந்த வாக்கை கடவுள் நாத்தான்வேலுக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால் ஏதோ சில சிறப்பு காரியங்கள் நாத்தான்வேலிடத்திலே காணப்பட்டது.
இந்த நாளில் அதே வாக்கை நமக்கு தருகிறார். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்ற வாக்கை கடவுள் நமக்கு தருகின்றார். அப்போ நாத்தான்வேலுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட சில சிறப்பு அம்சங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். அந்த சிறப்பு காரியங்கள் என்ன என்பதைத்தான் இந்த நாளிலே நாம் சிந்திக்க போகிறோம். நாத்தான்வேல் என்ற பெயருடைய அர்த்தம் என்ன? கடவுளின் கொடை அப்படி என்று அர்த்தம். கடவுளின் கொடை அப்படி என்று அர்த்தம். அப்போ இந்த நாத்தான்வேலை பிலிப்பு போய் சந்திக்கிறார். எப்பா, நியாயப்பிரமாணங்களும் மோசையினுடைய ஆகமங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிற மேசியா ஒருத்தர் இருக்காருப்பா, அவர் தான் இயேசு கிறிஸ்து அப்படி என்று சொல்லி இயேசுவை பிலிப்பு யாருக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறார்? யாருக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறார்? நாத்தான்வேலுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறார். அப்போ நாத்தான்வேல் சொல்லுகிறார், நாசரேத்திலிருந்து யாராவது நன்மை வரக்கூடுமோ அப்படி என்று சொல்லுகிறார். வரக்கூடுமோ அப்படி என்று சொன்ன உடனே பிலிப்பு என்ன சொன்னார்? வந்து பார், வந்து பார். அப்போ நாத்தான்வேலிடத்திலே காணப்பட்ட ஒரு சிறப்பு காரியம் அப்படி என்னவென்று சொன்னால், ஒரு ஆர்வமிக்க மனிதனாக இருந்தான். அதுதான் நாத்தான்வேலிடையே காணப்பட்ட ஒரு சிறப்பு குணம். எவ்வாறு நாத்தான்வேலிடத்திலே இந்த ஆர்வம் மிக்கவனாய் இருந்தான் என்பதை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், பிலிப்பு சொல்லுகிறார், வந்து பார் அப்படி என்று சொல்லுகிறார். அடுத்த வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. வாசியுங்கள், பார்க்கலாம். இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு. அப்போ வந்து பார் என்று சொன்ன உடனே நாத்தான்வேல் என்ன செய்து விட்டார்? கிளம்பி விட்டார், புறப்பட்டு விட்டார். அதுதான் உண்மை. அந்த ஒரு கார்பெண்டருக்கு மகனை நான் பார்க்க வரணும். அந்த யோசேப்பை தெரியாதா? மரியாளை தெரியாதா? குடும்பத்தை தெரியாதா? ஒரு கார்பெண்டர் வேலை செய்கிற குடும்பத்தில் உள்ள ஒரு மகனை நாம் ஏன் பார்க்க வரணும்? அவர் எப்படி தீர்க்கதரிசிகளை மேசியாவாக முடியும்? எப்படி தீர்க்கதரிசிகள் ஆகமங்களில் எல்லாம் சொல்லப்பட்டவராக இருக்க முடியும்? அப்படி என்று கேள்வி கணைகளை அவன் தொடுத்து கொண்டிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் செய்யலை. அவனிடத்தில் உள்ளத்தில் ஒரு ஆர்வம் இருந்தது. யாரை பார்க்க வேண்டும்? யாரை பார்க்க வேண்டும்? இயேசுவை பார்க்க வேண்டும். பிலிப்பு சொன்ன உடனே ஆர்வத்தோடும் மிகுந்த துடிப்போடும் இயேசுவை பார்க்க கிளம்பிவிட்டான். அவ்வாறு ஆர்வத்தோடு வந்த மனிதனை பார்த்துதான் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? இல்ல, என்ன சொன்னார்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் அப்படின்னு சொன்னார். அப்போ ஆர்வம் மிக மிக முக்கியம். கடவுளிடமிருந்து ஆசீர்வாதங்களை நாம் எதிர்பார்க்கிறோம். கடவுளிடமிருந்து நன்மைகளை நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் அவரை தேடுவதற்கு நமக்கு என்ன வேணும்? ஆர்வம் இருக்க வேண்டும். பாருங்க, சகையினுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து வருகிறார் என்ற வருந்த மாத்திரத்தில் ஏராளமான ஜனங்கள், ஒன்று ரெண்டு அல்ல, ஜனங்கள் எல்லாம் முண்டியடித்து கொண்டு நிற்கிறார்கள். அதில் ஒரு குள்ளனாக ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன்தான் சகையு. அவன் யாரு? சாதாரணமானவன் இல்லை, சமூகத்தால் புறக்கணிக்க ஏற்றுக்கொள்ளப்படாதவன். இவன் அதிகமாக வரி வசூலிக்கிறான், ஏமாத்துறான் அப்படி என்று அதிகமாக சம்பாதித்து வைத்திருக்கிறான், பொய் சொல்லி ஏமாற்றி சம்பாதித்து வைத்திருக்கிறார் என்று மக்களாலே ஒரு ஒதுக்கப்பட்ட நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்தவன் தான் சகையு. அந்த சகைவை பார்த்துதான் கடவுள் சொன்னார், இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். எவ்வளோ மக்கள் முந்தி அடித்துக் கொண்டு அவரிடத்தில் வருகிறார்கள். ஆனால் யாருக்கு கிடைக்காத அந்த பாக்கியம்
அந்த சகையுக்கு கிடைத்தது. ஏன் கிடைத்தது? ஆர்வம். நாம இருந்த என்ன செய்வோம்? ஏதாவது ஒரு பெரிய தலைகள் வருதுன்னா அப்படியே பார்க்கணும்னா ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த கூட்டத்தில் எங்கே போய் பார்க்கறது? அதுக்கு வீட்டில் போய் என்ன செய்யலாம்? பேசாமல் படுத்து தூங்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவோம். நெருக்கத்தை நாம் விரும்புகிறதில்லை. ஆனாலும் அவன் சரீர ரீதியாகவும் அவனுக்கு ஒத்துழைப்பு இல்லை. சரீர ரீதியாகவும் குள்ளனாக இருக்கிறான். கூட்டமோ சாதாரணமான கூட்டம் அல்ல, பெரிய ஜனக்கூட்டம், சாதாரணமான கூட்டம் அல்ல. அந்த கூட்டத்தின் நடுவிலேயும் என் இயேசுவை நான் பார்த்து விட்டே என்ன செய்ய வேண்டும்? என் ஆண்டவரை நான் பார்த்து விட்டு தான் நான் என்ன செய்ய வேண்டும்? திரும்ப வேண்டும் என்று உறுதியாக இருந்தான். ஆகையினாலே தான் அவன் என்ன செய்தான்? காட்டத்தி மரத்தின் மேலே ஏறினான். அதுதான் சகையினுடைய ஆர்வம். அப்போ கடவுளை தேடுகின்ற காரியத்திலே நாம் ஆர்வமிக்கவர்களாக இருப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை பார்த்து சொல்கிறார், இதிலும் பெரிதானவைகளே காண்பாய். நீ பெற்ற நன்மைகள், பெற்ற ஆசீர்வாதங்களை விட இனி பெறப்போற நன்மைகள், ஆசீர்வாதங்கள் பெரிதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீ என்னை ஆர்வத்தோடு கூட தேடுவாயாக. இந்த காரியத்தை சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்க முடியும். பாருங்கள், 26வது சங்கீதம் 8வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தாவே உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் நான் வாஞ்சிக்கிறேன். பாருங்க, இதுதான் சங்கீதக்காரனுடைய அனுபவம். ஒரு மனிதனை கடவுள் எளிதாக ஆசீர்வதித்து விடுவதில்லை. கடவுள் அவனுடைய ஆர்வத்தை பார்க்கிறார், அவருடைய உற்சாகத்தை பார்க்கிறார். எப்பேற்பட்ட உள்ளத்தோடு தம்மை தேடுகிறான் என்பதை கடவுள் உற்று நோக்குகிறார். அதை வைத்துதான் கடவுள் ஆசீர்வதிக்கிறார். அப்போ இன்றைக்கு நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு சவால் நிறைந்த ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால், நான் உண்மையாகவே கோயிலுக்கு வரேன், உண்மையாகவே ஆராதனையிலே நான் பங்கெடுக்கிறேன், ஆனால் உண்மையாகவே ஆர்வத்தோடு எந்த அளவுக்கு நாம் தேடுகிறோம், அதுதான் மிக முக்கியம். கூட்டம் பெருக்கூட்டமாக இருக்கலாம், அந்த கூட்டத்தில் நான் ஒரு விசேஷித்தவனாக இருக்க வேண்டும். என்னவென்று சொன்னால், ஆர்வத்தோடு தேடுகிறவனாக நான் இருக்க வேண்டும். நான் இதற்கு முன்பாக நார்கோயில் பகுதியிலே காப்பிக்காடு என்ற ஒரு ஊரில் போதகராக இருந்தேன். காப்பிக்காடு தொல்காப்பியர் பிறந்த ஊர் என்று சொல்லப்படுகிறது. ஆக வைத்து தான் காப்பிக்காடு என்று வந்தது என்று சொல்லுகிறார்கள். எப்படியா இருக்கட்டும், அதுவெல்லாம் நமக்கு இப்போது முக்கியம். அந்த திருச்சபையிலே பணியாற்றுகின்ற போது அங்கே ஒருத்தர் இருந்தார், பாக்கியநாதன் என்ப ஒரு மனுஷன். பாக்கியநாதன் சின்ன சர்ச்சு, இதை விட ஒரு சின்ன சர்ச்சு தான். நான் அது பிரான்ச் சர்ச், அது நான் இருந்த மெயின் சர்ச்சினுடைய பிரான்ச் சர்ச். அந்த மனிதன் அவருடைய வேலை என்னன்னா பனையேற்று தொழிலை செய்கிறவர். பனையேற்று தொழில் தெரியும் உங்களுக்கு, அநேகம் பேருக்கு தெரியும். அப்போது அது எவ்வளோ கடினமான பணி. அதிகாலையில் 2 மணி 3 மணி இப்போ எல்லாம் மறையேறுவார். அப்போது இந்த பாக்கியநாதன் என்கிற மனுஷனுக்கு 3 பிள்ளைகள். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த இது பதநீர் கிடைக்கும். அன்னைக்கு கூலி கூட கொடுக்க மாட்டான். ஒரு நாள் ஓனருக்குன்னு சொன்னால், ஒரு நாள் யாருக்கு? வேலை செய்கிறவனுக்கு. அதுதான் அந்த அக்ரிமெண்ட்டே, அதுதான் பனையேற்று தொழிலில் உள்ள அந்த அக்ரிமெண்ட்டே அதுதான். ஒரு நாள் ஏறுகிற பனைகளுக்கெல்லாம் அந்த அதில் கிடைக்கின்ற இது பதநீர் யாருக்கு சொந்தம்? ஓனருக்கு சொந்தம். ஒரு நாள் யாருக்கு கிடைக்கிறதெல்லாம் யாருக்கு சொந்தம்? வேலை செய்கிறவனுக்கு சொந்தம். அப்படி செய்து அந்த 3 பிள்ளைகள் படிக்க வைக்கிறார். ஆனால் அவர் உண்மையிலேயே அவருடைய வாழ்க்கையில் நான் கண்ட ஒரு இது என்னன்னா,
அந்த பனையேற்று தொழிலாளர்கள் அந்த போடுற இன்ஸ்ட்ருமெண்ட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க. அவர்களுடைய அந்த ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலை நீங்கள் பார்த்துருப்பீர்கள். அவர் பனை மரத்தில் இருப்பார். செகண்ட் பெல் அடிக்கும் பாருங்கள். செகண்ட் பெல் அடிக்கும்போது பனை விட்டு இறங்குவார், ஓடி வருவார். ஏன்னா அவருக்கு ட்ரெஸ்ஸே வேறு. அவர் அந்த இதில் பனையேற்று அதை வேலை செய்வதற்கான அறிவாள், அது சுண்ணாம்பு எல்லாமே அப்படி இடுப்பில் கட்டி இருப்பார்கள். அப்போ அதோடு என்ன செய்வார்னா, கோயிலுக்கு உள்ளே கூட வரமாட்டார். கோயிலுக்கு உள்ளே வரமாட்டார். அவருக்கு ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் அதில் கோயிலுக்குள்ளே வரக்குள்ள நிலையில் இல்லை. ஆனால் செகண்ட் பெல் அப்படி என்று சொல்லி அடித்தாலே அவர் அப்படியே ஆலயத்தின் வெளியே அப்படியே முட்டங்கால் போடுவார். அதுதான் அவருடைய சிறப்பு. அவருடைய பிள்ளைகள் மிலிட்ரியில் ஒரு மகன் மிலிட்ரியில் மேஜர், மிக உன்னதமான பதவியில் இருக்கிறார். 2 மகள்களும் இன்றைக்கு கனடா தேசத்திலே இருக்கிறார்கள் குடும்பமாக. அப்போது எப்படி கடவுள் உயர்த்துகிறார், எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கடவுள் மேன்மைப்படுத்துகிறார் என்பதை பார்க்கணும். கோயிலுக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறான், ஆனால் அதே அவர்களுடைய பிள்ளைகளோ அவர்களுடைய நிலைகளோ அந்த அளவுக்கு உயர்வை காண முடியவில்லை. அது நான் குறையாக சொல்லவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், கடவுள் எதை பார்க்கிறார்? உள்ளத்தின் ஆர்வத்தை பார்க்கிறார். எப்பேற்பட்ட உள்ளத்தோடு தேடிப்பா, உள்ளத்தோடு வாஞ்சியோடு கூப்பிடுகிறான், என்னை தேடுகிறான். கடவுள் அதை பார்க்கிறார். பெரிய திருச்சபைகளில் இருந்தால் பார்த்தீங்கன்னா தெரியும். கோயிலுக்கு வருவாங்க, பாஸ்டர் இன்னைக்கு என்ன தப்பு பண்ணுகிறார், கமிட்டி மெம்பர்ஸ் என்ன எங்கே கோட்டை விடுறாங்க என்பதை பார்ப்பதற்காகவே வருகிறார். அதான் கடந்த வாரத்திலே நான் பணியாற்றுற திருச்சபையில் பெரிய சண்டையா, செக்ரட்டரி ஏதோ இதாக பேசியிருக்கிறாரு, அதில் பிரச்சனையாகி போச்சு. அப்போது அந்த நிலைமை நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன நிலைமைன்னா, உண்மையான வாஞ்சியோடு என்ன செய்கிறதில்லை, கடவுளை நாம் தேடுகிறதில்லை. வேறு எதுவும் வரோம், கோயிலுக்குள்ளே வரோம், உட்கார்ந்துருக்குறோம், மனமெல்லாம் சரீரம்தான் எங்கே இருக்குது? சரீரம் கோயிலுக்குள்ளே இருக்கிறது, மனமோ சிறகடித்து எங்கேயோ பறந்து கொண்டிருக்கிறது. அதான் ஃபாதர் பிர்க்மன்ஸ் பாடுகிறார், எனது மணவாளனே என் இதய ஏக்கமே. அந்த ஒரு ஏக்கத்தோடு கடவுளை தேடுகின்ற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. அது இந்த நாத்தான்வேல் இடத்துல காணப்பட்டது. இப்படி இயேசு இருக்கிறாருப்பா, வாப்பா அப்படி என்று சொன்ன உடனே மாறு பேச்சின்றி, சரி அப்புறம் பார்த்து கொள்ளலாம், கொஞ்சம் பொறுத்து வாரனே, நான் கொஞ்சம் தாமதமாகி வாரனே, உடனே அவன் ஆயத்தமாகி அவன் கிளம்பி விட்டான். வந்து பார் என்ற வார்த்தை முடிகிறது. அடுத்த காட்சி, அவன் இயேசுவுக்கு முன்பாக நிற்கிறான். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், நாத்தான்வேலுடைய ஆர்வத்தை காட்டுகிறது. அடுத்ததாக பாருங்கள், அவனிடத்திலே காணப்பட்ட அடுத்த மிக முக்கியமான பண்பு 47வது வசனத்தை வாசியுங்கள். இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வரக்கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன், கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் அப்படி என்று சொல்லுகிறார். கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் அப்படின்னு சொன்ன அர்த்தம் என்ன? அப்படின்னு சொன்ன அர்த்தம் என்ன? அவனிடத்தில் என்ன இல்லை? பொய் இல்லை, புரட்டு இல்லை, சூது இல்லை, வேற என்ன? பொய், புரட்டு, உருட்டு, சூது, வாது எதுவுமே இல்லாத ஒரு மனிதன். மனதளவிலே ஒரு அப்பழுக்கற்ற
ஒரு மனிதனாக இருந்தான். அதான் கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் தான் சொல்லுவோம். நம்முடைய நாட்டு முறையில் சொல்லுவோம், கள்ளம் கபடமற்ற ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒரு வாழ்க்கை இந்த நாத்தான்வேலிடத்தில் இருந்தது. உள்ளம் சுத்தமாக இருந்தது. யாருக்கு எதிராகவும் இல்லை, யாருக்கு எதிராக சூழ்ச்சி செய்யவும் இல்லை. இன்றைக்கு எல்லாம் செய்வாங்க. பொய் புரட்டு உரட்டு எல்லாம் செய்தவனுக்கு போடப்படுகின்ற அடைமொழி என்னவென்று ஒரு ஸ்டாண்டர்ட் வார்த்தை, அரசியல் பண்ணுகிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு போய்விடும். அப்படி இல்லை, இது மிக தெளிவாக இருக்கிறான். அவன் ஒரு உள்ள அளவிலே தெளிவோடு இருந்தான். அப்பழுக்கற்ற கபடற்ற ஒரு மனிதனாக இருந்தான். நாத்தான்வேல் இயேசு கிறிஸ்து இதற்கு முன்பாக கண்டதில்லை, பேசினதில்லை, பார்த்ததில்லை, பழகியதில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொல்கிறார், கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். ஒரு சாட்சி கொடுக்கின்றார். ஒரு மனிதனை பார்த்த மாத்திரத்திலே அவனுக்கு சாட்சி கொடுக்கின்றார், இவர் கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். அப்போ இதுதான் நம்முடைய வாழ்வுக்கு தேவை. கடவுள் சொல்லுகிறார், இதிலும் நீ பெரிதானவைகளை காண்பாய். அப்படி என்று சொன்னால் அவன் அப்பழுக்கற்ற ஒரு மனிதனாக இருந்தான். அண்மையில் நான் ஒரு விலங்கை குறித்து நான் படித்தேன். ஹெர்மையின் என்ற ஒரு அற்புதமான ஒரு விலங்கு. அது நிறம் வெள்ளைத்தோல் உடையது. ரொம்ப தோல் ரொம்ப காஸ்ட்லி. ஆகையினால் அந்த ஹெர்மையின் என்ற விலங்கு ஒரு சின்ன முயலை விட கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு வச்சுவிடுங்களேன். அதை வேட்டையாடுவதற்காக வேட்டையாளர்கள் ரொம்ப பிரயாசப்படுவார். அப்போ இதை பிடிப்பதற்கான ஒரே வழி என்ன செய்வாங்கன்னா, சாயங்காலம் வரை பொறுத்திருப்பாங்க. இந்த விலங்குகள் எங்கே போய் எந்த குகையில் போய் அடையுதுன்னு பார்ப்பாங்க. குகையில் போய் தான் அது தங்கும். அப்போ எங்கே போய் எந்த இதில் போய் அடையுது அப்படி என்பதை கண்காணித்து கொண்டே இருப்பார். கண்காணித்து விட்டு ராத்திரியில் என்ன செய்வாங்கன்னா, மாலை வேளையில் சூரியன் மறைந்து இருள் சூழ்கின்ற தருணத்தில் அதனுடைய வாசலை சாம்பலை கொட்டி வைப்பார்கள். என்ன கொட்டி வைப்பார்கள்? சாம்பலை கொட்டி வைப்பார்கள். அப்போது நேரம் விடியும், சூரியன் உதயமாகும். வழக்கம் போல உணவு தேடுவதற்காக இந்த விலங்கு வெளியே வர முற்படும். அப்போ எதை பார்க்கும்? சாம்பலை பார்க்கும். சாம்பலை பார்த்த மாத்திரத்தில் அது என்ன செய்யாது? வெளியே வராது. ஏன் வெளியே வராது? சாம்பல் தன்னுடைய சரீரத்தில் என்ன செய்து விடும்? பட்டுவிடும், அழுக்காகிவிடும். ஆகையினால அது வெளியே வரவே வராது. ஆகையினால எளிதாக இந்த வேட்டையாளர்கள் அந்த குகைக்குள்ளே வைத்து வேட்டையாடி விடுவார்கள். தப்பி ஓடவே என்ன செய்யாது? முயற்சிக்காது. ஏன் உயிர் போனாலும் பரவாயில்லையா? இந்த சாம்பல் என்னுடைய சரீரத்தை என்ன செய்து விடக்கூடாது? அழுக்காக்கி விடக்கூடாது. பாருங்க, தூய்மையை காத்துக்கொள்ள உயிரை கொடுக்கின்ற ஒரு விலங்கு தான் இந்த ஹெர்மையின் என்ற ஒரு விலங்கு. அசுத்தத்தை விரும்புவதில்லை. அப்போ இதைத்தான் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். இவ்விதமான ஒரு வாழ்க்கை தான் கடவுள் நம்முடைய வாழ்க்கையை விரும்பும். அதான் பக்தன் பாடுகிறான் பாருங்கள். சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே. பாவி நீச பாவி நானையா, தேவ இரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவி நீச பாவி நானையா, தேவ இரக்கம் செய்ய மாட்டீரோ. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜோலி தீடும் சுத்த ஜோதியே, ஆரூபியே யோவேளையில் அடியா
நெஞ்சம் வாரீரோ. அப்போது அவன் கடவுள் அவனை புகழ்ந்து பேசினார் என்று சொன்னால் அவனுக்கு காரணம் என்னவென்று சொன்னால் அவன் சுத்தமுள்ளவனாயிருந்தான், கபடற்ற ஒரு மனிதனாயிருந்தான், சூதுவாதற்ற ஒரு மனிதனாக இருந்தான். அடுத்து மூன்றாவது அவனுடைய வாழ்க்கையில் இன்னொரு சிறப்பு குணம் காணப்பட்டது. ஒன்று என்ன சொன்னேன்? ஒன்று என்ன? ஆர்வமிக்கவனாயிருந்தான். ரெண்டு என்ன? கபடற்ற மனுஷனாயிருந்தான். மூணாவது அவனை பார்த்து சொன்னார். என்ன சொன்னார்? என்ன? அத்திமரத்தின் கீழே இருக்கும் போதே நான் உன்னை கண்டேன். இது எப்படிடா? அதான் வியந்து நிற்கிறான். அத்திமரத்தின் கீழே இருக்கும் போதே நான் உன்னை கண்டேன். அப்போ அத்திமரத்துக்கு ஏதோ ஒரு சிறப்பு இருந்திருக்கிறது, அப்படிதானே? அப்போ ஒன்று தெரிகிறது, அத்திமரத்துக்கு கீழே போய் உட்காரக்கூடிய ஒரு பண்பு யாருக்கு இருந்திருக்கிறது? யாருக்கு இருந்திருக்கிறது? இந்த நாத்தான் வேலைக்கு இருந்திருக்கிறது. பனைமரத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு. என்ன சிறப்பு? எல்லா பொருளும் கிடைக்கும். இன்னொன்று என்னது ஃபேமஸ்ஸு? கல். சரிதானே? பனைமரத்திற்கு மிக முக்கியமானது வந்து கல். ஆகையினால வீட்டில் இருந்து பாலை காய்ச்சி எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து கொண்டு போய் பனைக்கு நிழலிலே போய் இருந்து நீ குடித்து கொண்டு வந்தாலும் என்ன தான் சொல்லுவா? கல் சாப்பிட்டுட்டு தான் வாரான்னு தான் சொல்லுவோம். இல்லை இல்லை நான் பால் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்புவாங்களா? நிச்சயமாக நம்ப போகிறதில்லை. யான் நம்ப மாட்டான். பனை மரத்துக்கு சிறப்பே அதுதான். கல் குடிக்கிறவன் எங்கே தான் போயிருந்து குடிப்பான்? மேக்சிமம் வந்து அந்த ஒரிஜினல் கல் குடிக்கிறவன் பனை மரத்து பகுதிகளை பார்த்தால் தெரியும். எங்கே தான் இருப்பாங்க, போய் காத்துருவோம். இவன் எப்பண்டா மேலே இருந்து கீழே இறங்குவார், அப்படியே வாங்கி சாப்பிட்டு போகலாம் அப்படி என்று காத்திருப்பார்கள். அதுதான் பனைமரத்தினுடைய சிறப்பு. அதே போல் அதான் பனைமரத்தின் கீழிருந்து நீ பாலை அருந்தினால் கூட அது என்னென்னா சொல்லுவான்? கல். அதே போல தான் அத்திமரத்துக்கு நிழலுக்கு ஒரு சிறப்பு இருந்தது. என்ன சிறப்பு என்று சொன்னால், கோடை காலத்திலே இறை வார்த்தைகளை நியாய பிரமாணத்தை எதற்கு நிழலிலே இருந்து அவர்கள் படித்தார்கள் என்று சொன்னால், கற்றறிந்தார்கள் என்று சொன்னால், அத்திமரத்தின் நிழலிலே. அத்திமரத்தின் நிழலிலே தான் படி இருந்து. இந்த நமக்கு இன்றைக்கி தான் குளிராக இருக்குது. ஊரில் போகிற மதுரை பக்கம் போனால் ஹீட்டு, ஏசியை யூஸ் பண்ணுகிறார்கள், ஃபேனை யூஸ் பண்ணுறாங்க. அன்றைக்கெல்லாம் இதே போன்ற வசதிகள் எல்லாம் இல்லாத ஒரு காலகட்டம். அப்போ கடுமையான கோடை காலத்திலே இறை வார்த்தையை படிக்கக்கூடிய பழக்கம், அத்திமரத்தின் நிழலிலே இருந்து படிக்கக்கூடிய ஒரு பழக்கம் யாருக்கு இருந்திருக்கிறது? அந்த நாத்தான் வேலைக்கு இருந்திருக்கிறது. அப்போது கடவுள் பார்த்திருக்கிறார், என்னுடைய வசனத்தை படிக்கிறவன், என்னுடைய பிரமாணங்களை கற்றறிந்தவன், அதன்படி நடக்கிறவன். ஆகையினாலே தான் சொன்னான், நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே நான் உன்னை கண்ட, நீ வேந்தெல்லாம் நிற்காதே, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் அப்படின்னு சொல்லுகிறான். அப்போது திருமறையை நாம் படிக்க வேண்டும். கடவுளுடைய வார்த்தையை நாம் கற்றறிய வேண்டும். வீட்டில் இருக்கிற திருமறைகள் எல்லாம் தூசி தட்டப்பட வேண்டும். அது வந்து மிக முக்கியமான ஒன்று. இதை நான் ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில் மறந்து போகக்கூடாது. ஒரு உதாரணத்து வசனத்தை வாசிங்கள் பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 11வது வசனம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினாலும் தெசலோனிக்கே உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாயிருந்தார்கள். அப்போ நம்மை நற்குணசாலிகளாக மாற்றுவது எது? கடவுளுடைய வார்த்தை, பரிசுத்த வேதாகமம். அப்போ அதை படிக்கிற, ஆழ்ந்து கற்றறிகின்ற, அதை ஆழ்ந்து தியானிக்கிற
ஒரு பழக்கம் நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால், அந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையிலே உள்வாங்கிக் கொள்ளுகின்ற ஒரு பண்பு நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்லுகிறார், இதிலும் பெரிதானவைகளே காண்பாய், நீ இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் அப்படின்னு சொல்லுகிறார். அண்மையில் ஒரு வீடியோ பார்த்தேன். வெளிநாட்டில் ஒரு மனிதன் நின்று மைக்கை பிடித்து ஒரு யூடியூபர் இன்டர்வியூ எடுக்கிறான். ஒவ்வொருத்தர் அந்த வாலிப பசங்களை எல்லாம் குறி வைக்கிறான். ஆர் யூ கிறிஸ்டின்? அவன் எஸ்ன்னு சொன்னா, கிறிஸ்டின்னு சொன்னா, பைபிளிலிருந்து ஒரு 5 வசனத்தை சொல்லுப்பா அப்படின்னு கேட்குறான். பைபிளிலிருந்து ஒரு 5 வசனத்தை சொல்லு அப்படின்னு கேட்குறான். உண்மையிலே நான் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தேன். ஒரு கிறிஸ்தவ வாலிபம் கூட என்ன செய்யலை, 5 வசனத்தை சொல்லலை. அதே நேரத்தில் சிலர் வரான், கிறிஸ்டின் இல்லாதவன் முஸ்லீம்னு சொன்னான். முஸ்லீம்? ஆர் யூ முஸ்லீம்? எஸ். ஒரு 5 வசனங்களை குரான்ல இருந்து சொல்லு. மலமளமளன்னு சொல்கிறான். யாவன் ஒருத்தம் கூட தெரியாதுன்னு சொல்லலை. நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும். ஒருத்தம் கூட எனக்கு தெரியாதுன்னு சொல்லலை. டாம் டும்னு அடிக்கிறான். நம்ம ஆட்களுக்கு பைபிளிலிருந்து ஒரு வசனம் கூட சொல்ல முடியல. நோ சிம்பிளாக சொல்லிட்டு சிம்பிளாக போகிறான். அவன் கேட்குறது எந்த கிறிஸ்தவ நாட்டிலிருந்து கேட்குறான். நான் யோசித்து பார்க்க வேண்டும். அப்போது நம்மை நற்குணசாலிகள் ஆக்குவது இறை வார்த்தை. நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்துவது இறை வார்த்தை. அந்த வார்த்தையை படிக்கின்ற ஒரு மனிதனாகத்தான் நாத்தான்வேல் இருந்தான். ஆகையினால தான் பிலிப்பு சொன்ன உடனே புரிந்து கொண்டான். தீர்க்கதரிசியின் ஆகமங்களிலும் மோசையின் ஆகமங்களிலும் தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்ட ஒரு மனுஷன் இருக்கிறான்ப்பா, அவர் தான் இயேசு கிறிஸ்துன்னு சொன்ன உடனே கிளம்பிட்டான். ஏன்னு சொன்னால் அவனுக்கு அந்த வேத அறிவு இருந்தது. இன்னைக்கு நமக்கு இல்லையே. காரணம் என்ன? அப்போ எங்கிருந்து ஆசீர்வாதம் வரும்? ஆர்வமில்லை என்று சொன்னால், உள்ளத்திலே சுத்தமில்லை என்று சொன்னால், வேத அறிவிலே நாட்டம், வேத காரியத்திலே நாட்டமில்லை என்று சொன்னால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னொரு காரியம் அவனிடத்தில் ஒரு சிறப்பு குணம் என்னவென்று சொன்னால், பாருங்கள், அதை வாசிங்க பார்க்கலாம். 49வது வசனம். அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். ரபி, நீர் யாருடைய குமாரன்? தேவனுடைய குமாரன். உண்மையை உணர்ந்த உடனே அறிக்கை செய்கின்ற பண்பு அவனிடத்தில் இருந்தது. அவன் யாரு? ஒரு யூதன், இஸ்ரவேலன். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சமூகத்தை சார்ந்தவன். முதல் முறையாக பிலிப்பு அழைத்து வருகிறான். அப்போ இயேசுவிடத்தில் வந்த உடனே இந்த காரியங்கள் எல்லாம் பார்த்த உடனே அவன் அமைதியாய் சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து சொல்லலாம் அப்படின்னு இல்லை. உண்மையை புரிந்த உடனே எதை பற்றி யோசிக்கல. குடும்பத்தில் என்ன சொல்லுவார்கள், சமூகம் என்ன சொல்லும், இயேசு கிறிஸ்துவே பைத்தியக்காரன் என்று சொல்லுகிற கூட்டம் என்ன சொல்லும், அப்படி என்றெல்லாம் அவன் யோசிக்கவில்லை. உடனே அவன் அறிக்கை செய்தான். நீர் யாரு? தேவனுடைய குமாரன், இஸ்ரவேலின் ராஜா. இந்த பண்பு நமக்கு தேவை. கடவுளிடமிருந்து பெரிதான காரியங்களை, பெரிய ஆசீர்வாதங்களை, சரீர உலக ரீதியாகவும் சரி, ஆன்மீக ரீதியாகவும் சரி, பெரிய ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே காண வேண்டும் என்று சொன்னால் என்ன தேவை? அறிக்கை செய்கிற பண்பு தேவை. உண்மையாகவே என்னுடைய வாழ்க்கையில் நான் இயேசுவை என்னுடைய வாழ்க்கையில் நான் சுவைத்திருக்கிறேன் என்று சொன்னால், ருசித்திருக்கிறேன் என்று சொன்னால், அவரை என்ன செய்யணும்னா, அவரை என்ன செய்யணும்? அறிக்கை செய்ய வேண்டும். இதுவும் நம்மிடத்தில் இன்றைக்கு மிக குறைவாகவே காணப்படுகிறது. குறிப்பாக மெயின்லைன் சர்ச் மக்களிடத்தில் குறிப்பாக காணப்படுகிறது. நாம் அதை பற்றியெல்லாம் கவலைப்படுகிறது இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வருகிறோம், அப்படியே ஆராதிக்கிறோம், ஒரு வாரத்துக்கான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம் என்ற மனநிறைவும் நமக்கு வருகிறது.
அதோடு சந்தோஷத்தோடு கடந்து போகிறோம். யார்கிட்டையாவது இயேசுவை பற்றி சொல்லுகிறோமா? யாருக்காவது கைப்பிரதியை கொடுக்கிறோமா? துண்டு பிரசுரங்களை கொடுக்கிறோமா? எதுவுமே இல்லை. அப்போது நாத்தான்வேலை பார்த்து சும்மா சொல்லலை. உடனே எந்த வெட்கப்படாமல், எந்த சூழ்நிலை பற்றி அவன் கவலை கொள்ளாமல் இயேசுவை அறிக்கை செய்தான். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, இந்த இயேசுவை நான் மேசியாவாக என்னுடைய வாழ்க்கையிலே கண்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு உணர்ந்தவுடன் அவன் தைரியமாய் அறிக்கை செய்தான். இந்த பண்பு நமக்கு தேவை என்பானவர்களே. அப்போதுதான் நாமும் வளர முடியும், கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், நம்முடைய திருச்சபையும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த பண்பு நமக்கு தேவை. நான் ஒரு முறை சென்னையில் ஹைகோர்ட்டில் நான் கிறிஸ்டின் மீடியா சென்டரில் இருக்கின்ற போது இயக்குனரும் நானுமாக சேர்ந்து ஒரு கேஸ் காரியமாக ஹைகோர்ட்டுக்குள்ளே போயிட்டு அப்படியே உள்ள வெளியே வரோம். வெளியே வருகிற நேரத்தில் ஒரு அம்மா நின்று கைப்பிரதி கொடுக்கிறது. அவன் இயக்குனர் டைரக்டர் என்னை பார்த்து கேட்குறார், ஜீவதாஸ் இந்த அம்மா யாருன்னு தெரியுமா? எனக்கு தெரியலையே அப்படின்னா. அப்போது அவர் சொன்ன காரியம், ராஜீவ்காந்திங்கிறது கவர்மெண்ட் ஜிஹெச் பெரிய ஹாஸ்பிட்டல், அதனுடைய ஒரு சீஃப் டாக்டர் இந்த அம்மா. சீஃப் யார்? சீஃப் டாக்டர் இந்த அம்மா தான். அந்த அம்மா தான் ரிட்டையர்ட் ஆன பிறகு எங்கேருந்து என்ன கைப்பிரதி கொடுக்குது? ஹைகோர்ட் வாசல்லே நின்று. ஒருத்தருக்குமே தெரியாது, இந்த அம்மா சீஃப் டாக்டர் யாருக்குமே தெரியாது. ஹைகோர்ட் வாசலிலே நின்று கொடுக்கிறது. ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை வாழ்க்கையிலே கண்டுகொண்டு. அதான் பவுல் சொல்வார், கிறிஸ்துவனுடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. அந்த அனுபவம் ஆகையினாலே தான் இந்த 4 சிறப்பு பண்புகளும் நாத்தான்வேலிடத்திலே காணப்பட்டது. ஆகையினாலே தான் சொல்கிறார், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். என்ன காரியங்கள் எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆர்வம், கபடற்ற உள்ளம், சுத்தம், 2 3 அத்தி மரத்தின் கீழே இருக்கிற 4 அறிக்கை செய்தான். அப்போது கடவுள் சொல்லுகிறார் பெரிய ஆசீர்வாதம். அந்த பெரிய ஆசீர்வாதம் என்ன? அதுதான் கடைசி வசனம் சொல்லுகிறது. பாருங்க, வாசிங்க பார்க்கலாம். வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள். பாருங்க, நாத்தான்வேலை பார்த்து சொல்ல, ஏப்பா நீ ஒன்றுமே இதில் கண்டதெல்லாம் ஒன்றுமே இல்லைப்பா, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இனி பாப்பா நீ உனக்கு ஒரு பெரிய அனுபவம் கிடைக்கும். என்னவென்று சொன்னால் தேவதூதர்கள் மனுஷகுமாரிடத்திலிருந்து வருகிறதையும் இங்கிருந்து அங்கே போகிறதையும் இது முதல் என்ன செய்வீர்கள்? காண்பேன். யாருக்கு இந்த பாக்கியம் கிடைச்சது? முதல்ல யாக்கோபுக்கு கிடைத்தா அந்த ஆசீர்வாதத்தை கடவுள் சொல்லுகிறார். பெரிய ஆன்மீக ஆசீர்வாதம். அப்போது கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் பெரியவராக இருக்கிறார், வல்லவராக இருக்கிறார். ஆர்வத்தோடு தேடுகின்ற போது, உள்ள சுத்தியோடு நாடுகின்ற போது, இறை வார்த்தைகளை படிக்க தியானிக்க நேரம் கொடுக்கின்ற போது, கிடைக்கிற நேரத்தை பயன்படுத்தி ஆண்டவருடைய நாமம் பறைசாற்ற உழைக்கின்ற போது கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிறார். ஆக உணர்வோம், சிந்திப்போம், ஆண்டவருக்கேற்ற மக்களாக வாழ்வோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.